இந்த சாம்பார் வந்து அஸ்வின் குழந்தையா இருக்கும்போது எல்கேஜி யூகேஜி 2 வருஷமும் நான் விடாமல் அவன் வெயிட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக செஞ்ச சாம்பார்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு வந்து கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் கழித்து நானே மறந்துட்டேன் அந்த ரெசிபியை. இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இன்னைக்கு அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஓகேவா, வேணும் அப்படின்னா அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, சும்மா 4 பீன்ஸு, ஒரு அரை துண்டு கேரட் இருந்தாலே போதுங்க. சும்மா 2 கை மட்டும்தான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை வேக வைக்கும் போதே ஒரு 4 பூண்டு, சீரகம், பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தாங்க இது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஃபஸ்ட்டே தாளிப்பு கொடுத்துட்டு வெறும் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சது எல்லாமே போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு குட்டி ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கேன். காரம் கம்மியா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இதுல புளி எல்லாம் நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெயிட்லெஸ்ஸா இருக்கிற பேபிக்கு நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது கூடவே டெய்லி ஒரு அவிச்ச முட்டையும் பொட்டேட்டோவும் கூட சேர்த்து ஆட் பண்ணி கண்டினியூஸா கொடுத்து வந்தீங்கன்னா டெஃபினட்டா வெயிட் போடுவாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி, எனக்கே மறந்து போச்சு. திடீர்னு தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தியானமே செஞ்சிட்டேங்க. பிரியாக்கா வெல் ட்ரெஸ்டப்பா சமைச்சிங்கன்னு கேட்காதீங்க. மத்தியானம் சமைச்சிட்டேன். அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மீதி ஆச்சுல செல்லம்மா, அதை எடுத்து இந்த சாம்பாருக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் தான் மீந்துச்சு. ஸோ அந்த சாம்பாருக்குள்ளேயே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டுக்கு டிஃபனுக்கு ஆச்சு. எப்படி